ஓம் சிவா கிருஷ்ணார்ப்பணம். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இப்பொழுது மிருகசிரத்தில் சஞ்சாரித்து கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் முதலில் சஞ்சாரித்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் உங்களுக்கு கும்பராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக என்று சொல்லப்படும். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அஸ்தங்கமாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பூர்வீக புண்ணியத்தில் என்னென்ன செயல்கள் அனைத்தும் செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்வார். உங்களுக்கு லாபமும் கொடுப்பார், கஷ்டத்தையும் கொடுப்பார். அதனால் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் என்ன பாவத்தில் இருப்பான்? தாய் மாமன், ரகசியமான முறையில் காதலி, மனைவி வட்டாரங்கள், சில பிரச்சனைகள் அதிகமாக ஆட்கொள்ளும். அதை நீங்கள் கவனத்துடன் கையாள வேண்டும். அதனால் இந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு லாபத்தை அதிகமாக செய்யும். 5ஆம் இடத்தில் எப்போதும் செவ்வாய் இருந்து அதிகமாக லாபத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் லாபத்தையும் கொடுக்கும், அதேபோல் சங்கடத்தையும் கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்தில் செவ்வாய் மறைவு ஸ்தானம், மேசத்திலிருந்து 3ஆம் இடம் மிதுனம். அதனால் உங்களுக்கு அதிகமான கஷ்டத்தையும் லாபத்தையும் அளிக்க உரியமான இடம் இது. தாய்மாமனிடம் பார்த்து பேசவும், வெளி வட்டாரங்களில் பார்த்து செல்லவும், வண்டி வாகனங்களில் போக்கும்போது பார்த்து கவனமாக செல்ல வேண்டும். கும்பராசி நண்பர்கள், இதில் அதிகமாக உங்களுக்கு உடம்பில் தலை, முதுகு, தண்டுவடங்களில் அதிகமாக பாதிப்படையும். அதை கவனத்துடன் மருத்துவரிடம் சென்று பார்த்து கொள்ளுங்கள். இது அதிகமாக உடம்பில் எந்த பாதத்தையும் பாதிக்க வேண்டாம் என்றிருந்தால் எளிமையான முறையில் முடக்கத்தான், பாதநாராயணன், பிரண்டை, துத்திக்கீரை இதை உணவில் அதிகமாக சேர்த்து கொண்டிருந்தால் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மசனியாக இருப்பதினால் அந்த கஷ்டத்தை, உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அனைத்தையுமே குறைச்சி உங்களுக்கு கொடுப்பார். அதிகமாக கொடுக்க மாட்டார், ஆனால் குறைச்சி கொடுப்பார். இந்த எளிமையான அந்த மருத்துவமே உங்களுக்கு சிறந்ததாகும். மருத்துவமே மகத்துவம் என்று சொல்லி 5ஆம் இடம் மிதுனம் மகரத்திற்கு பூர்வீக புண்ணியஸ்தானமாகும். இப்போ குழந்தை பாக்கியம் என்பது அந்த மகர ராசிக்கு உருவாகும். அதை பார்த்து கவனத்துடன் மருத்துவரை ஆலோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். கும்பராசி நண்பர்கள்.